வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு சில முக்கியமான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, நகைக்கடன் தள்ளுபடியுடைய பட்டியல் வெளியிட்டாங்களா, எந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தால் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி முழுவதுமாக கிடைக்கும், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2026 நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட இருக்கார் தேர்தல் அறிக்கையில். அது மட்டுமே கிடையாது, ஸ்டாலின் மட்டுமே கிடையாது, தேர்தல் வரதுனால மற்ற கட்சிகளுமே ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே அள்ளி வீச போகிறாங்க. அதில் முக்கியமானது இந்த நகைக்கடன் தள்ளுபடியுடைய ரகசியங்க. யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. முதல்ல நான் சொல்லிடுறேன், இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இருக்கிற பீப்புள் அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள். ஸோ கூட்டுறவு மண்டல வாரியாக இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், ஸோ கூட்டுறவு சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில், வாரியத்தில், ஒன்றியத்தில், ஸோ கிராமப்புறங்களில் செயல்பட்டு வர கூட்டுறவுத்துறைகளில், ஸோ கூட்டுறவுத்துறைகளில் வங்கிகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த வங்கிகளில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகளிருக்கான பெற்ற கடன்களுக்கான நிலுவை இன்ட்ரெஸ்ட் அரஸ் வட்டியை எல்லாமே 2117 கோடியை நிதி ஒதுக்கீடு தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய தேர்தல் விவாதம் பெரும் விவாதத்தை எட்டியிருக்கிறதுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்க போகிறாங்க, எந்த கட்சி தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி அதிகமாக அறிவிக்க போகிறாங்க, அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. ஸோ இதற்கு போட்டியாக ஆளுங்கட்சியும் திமுகவும் பல கவர்ச்சிகரமான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது. அதில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் 5 சவரனுக்குள்ளார நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்குறோம். சென்ற டைம் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 லட்சம் பேரில் நாங்கள் 15 லட்சம் பேருக்கு தான் நகைக்கடன் கொடுத்தோம், மீதி இருக்கிற 35 லட்சத்துக்கு நாங்கள் நிராகரித்தோம். ஸோ இனி வரும் காலங்களில் அந்த நிராகரிப்பு எல்லாமே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு உண்டான தள்ளுபடியை நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையில் வர இருக்குது. 2021 மாதிரி இருக்காது, 26ன்றது வேறு லெவலில் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா இப்போ வாங்குறவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும் மக்களே. ஸோ பிப்ரவரி மாதம் 28 வரைக்கும் டெட்லைன் இருக்குது. இதற்கு முன்னாடி வரைக்கும் நகைக்கடன் வாங்குகிற அனைவருக்குமே தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு பின்னாடி வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. ஏன்னா தேதிகள் எல்லாமே இன்னும் அஃபிஷியலான வெப்சைட்டில் ஒன்றும் டிக்ளேர் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா தேர்தலுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் நகைக்கடன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி 28 தான் டெட்லைன் அப்படின்றத நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியுங்க. அதனால் பிப்ரவரி 28 உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இப்போ இருந்தே நகைக்கடன் தள்ளுபடியை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மினிமம் 5 சவரனுக்குள்ளாம நகை, ஒருவேளை 5 சவரன் இல்லைன்னா 3 லட்சம், இது 3 சவரன், 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு தள்ளுபடி கொடுப்பாங்க. 5 லட்சம் யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருந்தீங்க, நீங்கள் தள்ளுபடி நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அரசு தரப்புலேருந்து தள்ளுபடிகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.